தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜோசப் பாண்டி செல்வி குடும்பத்தாரின் குடும்ப நலனுக்காகவும் நன்றிக்காகவும் மகளுடைய திருமண காரியங்கள் கைகூடும்படியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கிறிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவிழமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 29 முதல் 35 முடிய. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார்.
மோசே அவர்களோடு பேசி முடித்தபின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவர்களுக்கு கட்டளையிட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேக தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 44 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு விதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் மனிதர்களை அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று இருக்கிறது.
அவர்களுடைய வாழ்க்கையிலே பெருத்த அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அறிவார்ந்த சிந்தனையாக இருக்கலாம், அல்லது கற்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தை மனிதன் கண்டுகொண்டதாக இருக்கலாம். கற்களை உரசி நெருப்பை அவன் கண்டுகொண்டதாக இருக்கலாம். சக்கரத்தை பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லுவதற்கான வழிமுறைகளை கண்டுகொண்டதாக இருக்கலாம். உலோகத்தின் பயன்பாட்டை கண்டுகொண்டதாக இருக்கலாம். கணிதம் மற்றும் பல அறிவியலின் பிரிவுகளை கண்டுகொண்டதாக இருக்கலாம். காகிதம் மற்றும் அச்சடிக்கக்கூடிய எந்திரம் என்று இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்ல அவர்களுக்கு உதவி இருக்கின்றன. அன்பு மக்களே, இந்த உலக செல்வங்களே மனிதர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த வல்லவையாக இருக்கின்ற பொழுது, ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட மாற்றத்தை அடையும் என்கின்ற சிந்தனையைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு முன்பாக வைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையலை கண்டுபிடிக்கிறார். அந்த காலகட்டத்தில் மக்கள் விலை உயர்ந்த ஆபரணங்கள், நகைகளை அல்லது பணத்தை, நாணயங்களை நிலத்தை தோண்டி நிலத்திலே புதைத்து வைத்திருந்தார்கள். எதற்காக? போர் பதற்றம் நிலவக்கூடிய அந்த காலகட்டங்களில், இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில், எதிரி நாட்டு மன்னர்கள் தங்கள் நாட்டின் மீது, தங்களுடைய இடத்தின் மீது படையெடுத்து வருகின்ற அந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை நிலத்தை தோண்டி அதிலே புதைத்து வைப்பது மக்களுடைய வழக்கமாக இருந்தது. இவ்வாறு அவர்கள் புதைத்து வைத்த இடத்தில் மீண்டுமாக வந்து அவர்கள் எடுத்து விடுவார்களா என்று சொன்னால் பல நேரங்களில் அவர்கள் திரும்ப அதை எடுப்பது கிடையாது. பல நாட்கள், பல வருடங்கள் கழித்து யார் அதை தோண்டுகிறார்களோ அவர்களுக்கு அந்த புதையலானது சொந்தமாகக்கூடிய ஒன்றாக இருந்தது. இப்படி அந்த ஒரு புதையலை ஒருவர் கண்டுகொண்டார் என்று சொன்னால் உடனே அந்த புதையல் அவருக்கு சொந்தமாகி விடாது. எந்த இடத்தில், யாருடைய இடத்தில் அந்த புதையல் இருக்கிறதோ அவருக்கு சொந்தமானதாகத்தான் அந்த புதையல் கருதப்படும். எனவேதான் அந்த மனிதர் தனக்குள்ள எல்லாத்தையும் விற்று அந்த இடத்தை வாங்கி கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் கூட நம்முடைய தேடல்களில் ஆண்டவரை முதன்மைப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவர்தான் நம்முடைய முதன்மையான புதையல், நம்முடைய முதன்மையான செல்வம் என்று நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர்தான் என்னுடைய முதன்மை என்று நாம் அவரை பற்றி கொள்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவிலான ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எள்ளளவு ஐயப்பாடும் இல்லை. அந்த விலை உயர்ந்த முத்தை தேடி சென்ற வணிகருடைய நிலைப்பாடும் நமக்கு அந்த செய்தியைத்தான் எடுத்து காட்டுகின்றது. நாம் நம்மிடம் இருப்பதை இழந்தாவது ஆண்டவராகிய இயேசுவை, இறை மகனை, அந்த ஒப்பற்ற செல்வத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான அழைப்பை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்றது. அன்பு மக்களே, 1 அரசர்கள் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். அங்கே கடவுள் சாலமோனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். சாலமோன் அரசர், உம்முடைய மக்களுக்கு நீதி வழங்க, நன்மை தீமையை பகுத்தறிய தேவையான ஞானத்தை மட்டும் எனக்கு தாரும் என்று அங்கே ஆண்டவரிடத்திலே கேட்பதாக நாம் பார்க்கிறோம். கடவுள் சாலமோன்ட்ட என்ன சொல்றாரு? நீ செல்வத்தையோ, உன்னுடைய எதிரிகளின் அழிவையோ, வசதியான வாழ்வையோ நீ கேட்கவில்லை, மாறாக நீ ஞானத்தை கேட்டாய்
என்று சொல்லி ஞானத்தோடு நீ கேட்காத மற்ற செல்வங்களையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி சாலமோன் அரசரை ஆசீர்வதித்ததாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் கூட இந்த உலக செல்வங்களை விட ஆண்டவரை முதன்மையாக நாம் தேடுகின்ற பொழுது மற்ற எல்லா செல்வங்களும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதைத்தான் ஆண்டவர் மலைப்பொழிவில் அருமையாக சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறை வசனம். நீங்கள் அனைத்தையும் விட எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுவார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த உலக செல்வங்களை நான் தேடி அலைகின்றேனா, அல்லது ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை நான் தேடி அலைகின்றேனா? நம்முடைய தேடல் ஆண்டவராக இருக்கின்ற பொழுது, நம்முடைய தேடல் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களாக இருக்கின்ற பொழுது, நாம் தேடாத மற்ற எல்லா செல்வங்களும் நம்மை தானாகவே வந்து சேரும். எனவே ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் முதன்மையாக, நம்முடைய வாழ்வின் ஒப்பற்ற செல்வமாக கொண்டு வாழக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணிக்காக நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமையேத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர்.
அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து கழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ.
உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். அன்பு மக்களே, நாளை காலை திருப்பலி நடைபெறாது. நாளை மாலையில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.